favourite. It's Jeddah, and it's the Saudi Arabian Grand Prix. So let's take a look at the topographical map of the Jeddah Street Circuit. As you can see, a number of challenging corners for the drivers to master here. We'll see just how much the teams have benefited from their time spent in practice this weekend. And like many... So with the race not far away from... And alongside me today, a man... லைவ் போட்டேன் ஆனா ஸ்கிரீன் வந்து குட்டியா மாறிடுச்சு எனக்கு. வீடியோ Radio check, please. Radio check. புரியல. கேமரா ஆங்கிள் மாத்திட்டீங்க? இல்ல. ஓ இது ஆமா ஆமா. நேத்து இதெல்லாம் எங்கேயோ போய் மாத்துனேன் ஆன் கஸ்டமைஸ். இப்போ எங்க மாத்துறேன்னு தெரியலையே. ரெசல்யூஷன்ல போய் மாத்துங்க. ரெசல்யூஷன் தான் மாத்துங்க. அதான் ஆன் ஸ்க்ரீன் டிஸ்பிளேவா இல்லை இதுவான்னு தெரில. கிராஃபிக்ஸ் விஷுவல் குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் இதுதானே. ஓகே இந்த இருக்கு சேஞ்சஸ். ஓகே மாறிடுச்சு. Radio check. இதுக்கே பெனால்ட்டி கொடுத்துரும். Hi bro, V10. Mind that front wing, it's going to need replacing. நான் இப்போ மொபைல்ல வந்து டேஷ் கேம் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? அந்த வீல் பின்னாடி வச்சிருக்கேன் பாருங்க. ஆமா வேற நான் பர்ச்சேஸ் பண்ணாதான் அதெல்லாம் காமிக்கும். நான் வந்து மொத்தமா அன்னைக்கு வாங்கியிருக்கலாம் ப்ரோ. இது ஐபேட்லையா? இல்ல அதுதான் வச்சிருக்கேன். நான் வந்து மொத்தமா பர்ச்சேஸ் பண்றதுக்கு 1600 ரூபாய். நான் என்ன பண்ணிட்டேன்னா அன்னைக்கு ஹீரோ ட்ரக்குக்கு மட்டும் வாங்கிட்டேன். நான் ஃபுல்லா வாங்கியிருந்தேன்னா எல்லா கேமுக்கும் அந்த டெம்ப்ளேட் வந்திருக்கும். இது இந்த டெம்ப்ளேட் தான் ஃப்ரீயா இருக்கு. அன்னைக்கு நான் 600 கொடுத்ததுக்கு மொத்தமா அதை பே பண்ணிருக்கலாம். இப்போ ஒரு கேமுக்கு நான் வந்து பிரைஸ் மாறுது. புரியல. 60 ரூபாவா? அப்படி சிம் டேஷ்போர்டா? இது 1000 சில்லற தானே ப்ரோ அது?
தெரியலையே போ. DRS now enabled. DRS enabled. புரியல என்ன சொன்னீங்க? எப்போ வாங்குனீங்க? ஓ நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா கேட்க மாட்டேங்குது. இல்ல இல்ல நார்மலா கேட்க மாட்டேங்குது. ஆ ரொம்ப லோவாக இருக்கும் வாய்ஸ். நான் 200ல தான் வச்சுருக்கேன் உங்கள் வாய்ஸ். ஆமாம் என்னது? எனக்கு WRC வந்து கண்ட்ரோல் பண்ண தெரிய மாட்டேங்குது. ஆமாம் ஆமாம் ஹேண்ட் பிரேக் இருந்தால் நல்லா இருக்கும். எனக்கு தான் அது ப்ளே பண்ண செட்டப் கோர்ஸ். ஓகே ஓகே ஃபார்மிங் வந்து ஒரு வாட்டி ஃப்ரீயாக விட்டுருந்தான் ப்ரோ. என் ஃப்ரெண்டு கேட்டான் வாங்குறியா அப்படின்னு. அப்போ எனக்கு ஸ்டீம் பற்றியெல்லாம் ஐடியா இல்லை. யாரு யாரு? ஓ Okay, gap to the car in front, 5.2 seconds.
Final lap, final lap. Push, push. Good. Final lap la enga kondu pochaanga. என்ன ப்ரோ? இல்லையே, உங்க வாய்ஸ் எனக்கு கேட்க மாட்டேங்குது. முன்னாடி இருக்க ப்ராப்ளம் வந்துச்சு தெரியுமா, உங்க வாய்ஸ் மெதுவா கேட்ட மாதிரி, அதுதான் திருப்பி டீனாவும் கேட்க மாட்டேங்குது. கமான் மக்களே, லைவ் பார்த்துட்டு லைவ் பிடிச்சிட்டா மறக்காம லைக் போட்டு பாருங்க மக்களே. அப்படி சேனல் பிடிச்சிட்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. All right, race over. Take care of the car on the way in. Very, very tricky afternoon in the office. But it's part two for me, what we need to work on. I failed in Think this about match. it. We'll debrief. And an award-winning day for Oscar Piastri as he takes the checkered flag and wins. Well, another race victory today, and you can clearly see they're starting to believe in themselves more and more. That You was a get to a great stage, match, Coffee, where you but we become failed. very hard. Well, I don't know about you, but I've absolutely... After an event like that, who knows what the sport has in store for us next? Next race, Grand Prix Miami. தனுஷ் நீயா? ஆட்டு பறக்குது. ப்ரோ கேக்குதா ப்ரோ? Florida is no stranger to world-class sports. நம்ம ட்ரக் ஓட்டி முடிச்சுட்டு இப்போ ரேசிங்க்கு வந்துட்டோம். And alongside me today is a man who needs no introduction. குட் மார்னிங் ப்ரோ. நகரத்துக்காய் இன்னைக்கு லீவா? Night duty, okay. Big fan. மழை டைம் ரேஸ் ஓட்ட விட்டுருக்காங்க ப்ரோ. மெகியன் தனுஷ் லைக் போட்டுக்கோங்க. வாட்சிங் இன் M4 வெயிட்டியா. கேம் எப்படி இருந்துச்சு? M4ல BGMI அவ்வளோதான். ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்திருக்குமே. தனுஷ் என்ன பண்ணுற? செலிப்ரேஷனா? பட்டாசெல்லாம் வெடிக்க வச்சாச்சா? செலிப்ரேட்டிங் இல்லை, டெம்பிள் போயிட்டு வந்து சும்மா தான் இருக்கேன். எனக்கு என்ன சாப்பாடு ப்ரோ? மட்டன், பீஃப் சாப்பிட மாட்டேன்.
எஸ்டர்டேவே நல்லா சாப்பிட்டாச்சு ப்ரோ. சூப்பர். நேற்றுக்கு என்ன சாப்பாடு? நாளைக்கு வேறு நமக்கு ஆஃபீஸ் இருக்கே ப்ரோ. ஏன் ப்ரோ இன்னைக்கு ஏன் ப்ரோ டொமேட்டோ ரைஸ் கால் சார்? You might experience some understeer now that you're in the wake of the car ahead. Try to get past as soon as possible. இது வேற. சிக்கன் பிரியாணி நாட்டுக்கோழி எல்லாம் ப்ரோ செம ப்ரோ. நேற்றுக்கு பிரியாணி சாப்பிட்டேன். இவனுங்களை ஓவர்டேக் பண்ணவே முடிய மாட்டேங்குது. நான் நடுவில் இருக்காங்க. Okay, watch the aggression, please. We don't want to lose places because of a penalty. இடிச்சா பெனால்ட்டி வேறு கொடுக்குறாங்க ப்ரோ. எனக்கு பிசி கேம்ஸ் டவுன்லோட் பண்ணி சைட் சொல்லுங்கள். அப்புறமா சொல்லி கொடுக்குறேன் ப்ரோ, லைவில் சொல்லக்கூடாது. லேப்டாப்பில் தானே ப்ளே பண்ணுவேன். ஓகே நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்புறம். ஓகே 17th Nice place. work, mate. That brings you up a place. நேற்று நைட்டு தான் ப்ரோ ப்ளே பண்ணேன். இந்த கேம் வந்து 2 நாளைக்கு 1 வாரத்துக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கான். இன்னையோட முடிஞ்சிடும். ஆனால் இது பர்ச்சேஸ் பண்ண போல் இருக்குது ப்ரோ. 2500 2500. அவ்வளோ வாங்குறதுக்கு அமௌண்ட் இந்த டிஸ்பிளே தெரியுதா ப்ரோ? நல்லா இருக்காது. ஓ மை காட். Okay, you have some front wing damage, but not enough to justify a stop in the remaining laps. கியர் அண்ட் ஸ்பீடுக்கு என்ன ப்ரோ மொபைலே இல்லை, ஐபேட். அது இதில் வச்சுருக்கேன் இந்த மொபைலில். ஐபேடில் வச்சா கரெக்டாக இல்லை ப்ரோ. இதுனா எனக்கு வர அது தெரியும் கரெக்டாக. ஐபேட் நாங்கள் தூரமாக இருக்குமா அது தெரியாது அவ்வளோதான். தேங்க்யூ ப்ரோ.
ஆமா ப்ரோ. ப்ளே பண்ண நல்லா இருக்கு ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்முலா 1 கார் நல்லா இருக்குன்னு சொல்றது இது மட்டும்தான். இதுக்கு முன்னாடி வேற கேம்ல ப்ளே பண்ணியிருக்கேன். அது வந்து சரிக்கிட்டே போகும், கண்ட்ரோல்ஸே இருக்காது. இது கிரிப்பு செம்மையா இருக்கு இந்த கேம். Okay, mate, final lap. Keep your concentration and let's bring it home. மிக்கி இருக்கியா? செம்ம ஸ்பீடாக போகிறாங்க ப்ரோ எல்லாம். ஒரு 300 அசால்ட்டாக போகுது. செக்அவுட் பிளாக் முடிஞ்ச அவ்வளோதான். And that's the end of the race. We'll see you in Parc Fermé. 13th பிளேஸில் So முடிச்சோம். we had left, eh? So we had left 5-4. குமான் மக்களே, லைவ் பார்த்துட்டு இருக்கோம். லைவ் பிடிச்சிட்டா மறக்காம லைக் போட்டு பாருங்க மக்களே. அப்படி சேனல் பிடிச்சிட்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And here he comes. It's all go, go, go for Lando Norris as he takes the checkered flag and wins. Well, are we looking at a champion in waiting today, Crofty, with that kind of... What a day it's been for Formula 1. It's been an absolutely wild weekend of You join us here in Imola as we prepare for what... So with the race not far away from starting, here's what today's grid rundown looks like. Yuki Tsunoda lines up on pole position, just ahead of George Russell, who starts this event from P2. Looking at the rest of today's grid, we have Leclerc, Verstappen, Lando Norris, and Piastri, Antonelli, Hamilton, Lawson, and Fernando Alonso, Sainz, Stroll, Isaac Hadjar and Albon, Hulkenberg, Ocon, Jack Doohan and Ollie Behrman, Gasly and Gabriel Bortoleto rounds off the grid. With preparations almost complete, let's head down to the track. Your kick. And striding into our commentary box to join us today, the man, the myth, the legend, Anthony Davidson. Now, I'll be generous here. It's not that long ago that you were racing and entertaining us on a Sunday. But in the years since, the sport has changed quite a bit, hasn't it? Yeah, it really has, Crofty. You know, the cars have got bigger, they're heavier, but critically, there's more downforce to play with as well now. There was around 4 tons of downforce on the car at 300 kilometres an hour when I drove. You're now looking more towards 5 tons of downforce. So there's a big difference in performance. But because of that,
the car being heavier and bigger, you've got to drive in a smoother way. You've got to look after it a bit more. You've got to nurse it through the slow speed corners more. They were much more nimble, agile machines when I drove in Formula 1 compared to now. Radio check, radio check. Radio check. Mind that front wing, it's going to need replacing if it takes too much damage. Okay, DRS is now available. Great work, that's a new fastest lap of the race. Look out for a bit of understeer when trailing the car ahead. They're going to be giving off dirty air, which is going to affect our tyres, so try to get past.
That was the fastest lap of the race. Keep this up. Well done. Nice move. Good job. எனக்கு காது வந்து காதுல இருந்து காதுலயே Thank you so much for Okay, mate, this subscribing. is the final lap of the race. Final lap. If you're enjoying this stream, don't forget to drop a like, guys. If you like my channel, don't forget to subscribe. Final lap up. தான் லீவ்ல Thank you, Rob Master, for Thanks for subscribing. Family. Welcome to the family. நாளைக்கு மோஸ்ட்லி நாளைக்கு யாருமே வர மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நான் ஒர்க் பண்ணும்போதுலாம் வந்து Okay, We have completed our well done, race number till 8. 4. Great. Good job, guys. Happy for that. Don't forget to drop a like, guys. மாஸ் பண்ணுறா என்ன பண்ணுறேன் நான் என்ன பண்ணுறேன். We've seen a brilliant display of the Russell hustle. It's George Russell who wins. It was a joy to watch today, honestly, because the Hi, driver Hari was bro. clearly able to read the conditions well on track, to use the information properly from the team, and usually Illa bro, come na up with fourth the right place. solution at the right time. இது வழிய விட மாட்டறானுங்க எல்லாம் பூந்து பூந்து போறானுங்க From lights out to the checkered flag. This is what ஆமா they're racing for. இல்ல இல்ல ஆன்லைன்ல இது ஆஃப்லைன் And a trip to the podium. ஸ்டோரி போட்டு And taking his place on the top step எனக்கு of the EA ல podium, லாகின் ஆக David மாட்டேங்குது bro அது இல்லாம Russell. இன்னைக்கு Well மட்டும் தானே done இருக்கு to எதுக்கு George EA Russell. கிரியேட் பண்ணிட்டுன்னு பார்க்கறேன் நான் கேம் நல்லா இருக்கு வாங்கணும்னு தான் தோணுது இருக்கா F1 இருக்கா 2025 இதுதான் காசு கொடுத்து வாங்கினாதான் இஏல லாகின் பண்ண முடியும். இது வந்து சும்மா ட்ரையல் கொடுத்தது. அப்படிலாம் கிடையாது. ஈ லாகின் பண்ண யார் சொன்னீங்க? இல்ல இல்ல பண்ணலாம் எனக்கு ஆல்ரெடி அக்கவுண்ட் இருக்கு ப்ரோ மாட்டான் ப்ரோ. நீங்க டெஸ்ட் நீங்க வந்து சும்மா வந்து ஃப்ரீயா ட்ரையல் ரன் பண்றதுக்கு ஆன்லைன் கொடுக்க மாட்டான். Well, what an end to another fantastic weekend of racing. Thanks to everyone who joined us, and we'll see you for the next one. ஆமா ஆனா எனக்கு லாகின் ஆக மாட்டேங்குது ஆல்ரெடி எனக்கு அக்கவுண்ட் இருக்கு நான் வந்து ஐடி பாஸ்வேர்ட்லாம் எழுதி தான் வச்சிருக்கேன் அதே போட்டாலும் திருப்பி லாகின் ஆக மாட்டேங்குது பாஸ்வேர்ட் தப்புனா லியோ லாகின் கொஞ்சம் மக்கா ப்ரோ அது கோளாறு ப்ரோ. நான் ரெண்டு வாட்டி ரெண்டு கேம் அப்படி ஸ்ட்ரீம் அப்பட ரீசெட் அடிச்சு திரும்ப பாருங்க உள்ள போதான்ட்டு இருங்க சரி ஷாடோ ப்ரோ வரீங்களா டக் போடலாம் சப் அனிமேஷன் ஓட்டலாம். வெயிட் கைஸ் வெயிட் இதுல ஓட்டுவோமா ஏசியால
நீ பாத்தீங்களா கேத்த பெசிபிக் துபாய் டு ஹாங்காங் ரன்வே வலிக்கி விழுந்துருச்சு பாவம். வலிக்கிருச்சு போல. நியூஸ் கால்ல வலிக்கிடுச்சா? பாவம் ப்ரோ. கார்கோ தான், ஸோ அதனால யாருக்கும் பெரிய டேமேஜ் இல்ல. 2 பேர் செத்துட்டாங்க. ஆனா ஐயோ. அந்த ஃப்ளைட் தான் போடலாமா இருந்தேன், துபாய் டு ஹாங்காங் 6 ஹவர்ஸ். சரி 6 ஹவர்ஸ் எதுக்கு உட்காந்து பேசி, நான் சாயந்தரம் கரண்ட் கட் பண்ணிடுவாங்க ஸ்ட்ரீம் பயந்துட்டு. எலிமெண்ட்ஸ். எனக்கு தீபாவளி வேற, சும்மாவே கரண்ட் கட் பண்ணுவாங்க இங்க. தீபாவளிக்கெல்லாம் கரண்ட் கட் ஆகுதா? ஏன் நீங்க தானே சென்னையில தானே இருக்கீங்க? ஆமா என்ன கரண்ட் கட் பண்றாங்க எனக்கு புரியல. ப்ரோ, இங்க பம்பல கரண்ட் கட் ஆகும் தெரியுமா? ஏன் இவர்கிட்ட கேட்டு அப்படியா? பாருங்க, பென்கார்ட்ட கேட்டு பாருங்க, அவன கதறுவாரு. ப்ரோ இது எனக்கு தெரியல ப்ரோ. சென்னையில் நான் வந்து ஊர்ல இல்ல நம்மள ப்ரோ, சென்னையை நார்மலா தாண்டி தான் கட் ஆகும் தெரியும். இல்ல ப்ரோ, நார்மலா கட் ஆகும், அது வேற விஷயம். தீபாவளி இல்ல, தீபாவளி அன்னைக்கு சாயந்தரம் கட் பண்ணுவாங்க 1 மணி நேரம். ஓ சாரி இது எனக்கு गाइस, தெரியாது. வெயிட் சம் ப்ரோ மினிட்ஸ். தீபாவளி அன்னைக்கு கட் பண்ணுவாங்க ப்ரோ. நீங்க இன்னைக்கு பாருங்க ப்ரோ, பிகாஸ் அவங்க லைட் எல்லாம் அகல் ஏத்துவாங்கல்ல, அகல். இது வரைக்கும் எனக்கு வந்து இந்த ஆட்சியில முன்னாடி ஆட்சி இருந்ததுல அப்பெல்லாம் வந்து கரண்ட் கட் ஆகும். இந்த ஆட்சியில எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் கரண்ட் கட் ஆன மாதிரி எனக்கு இதுவே இல்லை. கரண்ட் எப்போ கட் ஆகும்னா சப்போஸ் இல்லங்க, டிரான்ஸ்ஃபார்மர் எதனா வெடிச்சது அப்படி இல்லங்க. இல்ல திடீர்னு ரொம்ப கரண்ட் கட் மழை பண்ணிட்டாங்க. பெய்யுது. இது எதுக்குன்னா, ஒரு ஒரு 10 நிமிஷம் கரண்ட் கட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது தீபாவளி ப்ரோ. சேவிங், நீங்க சொல்றது சேவிங் தானே? சேவிங் கிடையாது ப்ரோ, சேவிங்லாம் கிடையாது. இன்னைக்கு தீபாவளி, அவங்க லைட்லாம் பார்க்கணும்ல, அழகா இருக்கும்ல, இந்த புஷ்பானம் வான வேடிக்கை, அதுக்காண்டி அப்படியா? நிப்பாட்டுவாங்க. ஆமா போன வருஷம் எனக்கு கட் ஆகலையே bro. எனக்கு கட் தெரியல bro. ஆயிடுச்சு ப்ரோ. புதுசா இருக்கு bro. நீங்க நல்லா பாருங்க, அது கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அகல் ஏத்துவாங்க தெரியுமா, ஃபுல்லா வீடு ஃபுல்லா. ஆமா, கார்த்திகை தீபம். அங்கேயும் கட் பண்ணுவாங்க பாருங்க சாயந்தரம். சோ அம்மாட்ட தெரியல கேட்டு bro. பாருங்க தெரியும். நீங்க அம்மாட்ட கேட்டு பாருங்க தெரியும். ஐயா நானே வீட்டுல தான் இருக்கேன். அவங்க வீட்டுல கேட்டா என்ன ஆக போகுது? கேட்டு பாருங்க. எனக்குலாம் கோமால பேர் கரண்ட் கேட்பாங்க வந்து ஒண்ணு. வேண்டாம் கோமால bro. பேர் கேட்பாங்க. அது சொன்னேன். நான் போய் எதனா கேட்டானா எனக்கு தேவையெல்லாம் உள்ள இடிக்கும். அதனால நான் போக மாட்டேன். ஏன்? காலைல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. சாப்பிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு ஹெல்ப் கிடையாது. Oh my god, அதுவா? வீடு துடைச்சிங்களா? நான் எதுவுமே பண்ணல. நான் வந்து வீடு துடைக்கிறதுக்கு ரோபோட்டை விட்டேன், ஸோ அது பண்ணிச்சு. அது வீடு இது அந்த இதுவா? அந்த அது வாஷிங் வீடு மிஷின் வச்சு துடைக்காது. வீடு வந்து துடைக்கும். கிளீன். கிளீனும் பண்ணும், தண்ணியும் ஊற்றும் ப்ரோ. தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணும். ஓகே. எனக்கு தெரியல. நான் வந்து அந்த அது நல்லா இருக்கு. ஆனால் அது வாங்கி வச்சுக்கோங்க, 25,000 தான். 25,000 ரூபா. அது எனக்கு வேணாம் ப்ரோ. நம்மளுக்கு தொடப்பம் இருக்குது. ஆமா. ஒரு 5 மினிட்ஸ் ஜாப் அவ்வளவுதான். தூசி வரும்போது தொடச்சிட்டு போய்க்கலாம். ஓகே ஓகே ப்ரோ எனக்கு எல்லா வேலையும் பண்ண தெரியும் ப்ரோ. நான் குக்கும் பண்ணுவேன், வீடு பெருக்கும் செய்வேன், துணியும் துவைப்பேன், எல்லா வேலையும். ப்ரோ சரி வரீங்களா, சைனா பேர்லாம் பேசாம? என்னது சைனா பேர்லாமா? சென்னையில் நம்மளுக்கு வாடகை எடுக்கிறாங்க பாய்ஸ். சைனா புரியல. எதுக்கு ப்ரோ அங்க போய் துணி துவைக்க? அதான் எதுக்கு காசு நல்லா வருது ப்ரோ. இருக்கா அது இந்த கேர்ள்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து வேலை செய்ய அலுப்பா Nelly, இருக்கு. thanks for subscribing. Welcome to the family. It means only cooking. வேலை செய்ய சூப்பர்ல எங்க போட்டேன்னு தெரியல. இல்ல நியூஸ்ல பார்த்தேன், நேற்று தான் பார்த்தேன். எனக்கு தெரியல. நேற்று பிரேக்கிங் நியூஸ் நான் ஓப்பன் பண்ணோன்னே அதான் வந்துச்சு இன்ஸ்டால. இது கன்வெர்ட் பண்ணா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா? எனக்கும் தெரியல. எனக்கு ஐடியா இல்லை. நோ ஐடியா எனக்கு. நம்ம சென்னையில் என்ன கரன்சி? சைனானே போடுவோம். சைனா வந்து யுவான். Paramedic, thanks for subscribing. Welcome to the family. என் வீட்டுல என் ஆப்போசிட் வீட்டுல இருக்காங்க, அவங்க ஒருத்தன் தான் என்ன சாவடிச்சுன்னு இருக்காங்க. தெருவுல ஃபுல்லா யாரும் வெடிக்கல, அவன் ஒருத்தன் தான் கரெக்டா காலையே வச்சுட்டு இருக்கான். என்னதான் பண்றதுன்னு தெரியல அவன். Dolores, thanks for subscribing. Welcome to the family. Sorry guys. அப்படியா? தெரியல. நம்ம ஊர் உருவாக்கி Continue அங்க my life. வந்து 0.081107905. ஆஹா இல்ல இல்ல இல்ல, ஒரு சைனாக்கு 12 ரூபா ப்ரோ. Let's rise. நீங்க மாத்தி பாத்துறீங்க. இல்ல இங்க பாத்து. ஏன்னா ரஷ்யா நேபாள் எல்லாமே சேம். நம்மளுக்கு சேம். ஆமா சைனா எல்லாமே வரீங்களா பேர்லாம்?
என்ன ப்ரோ அவ்வளோ ஆர்வமா இருக்கீங்க? Well, the tension is building here at the circuit as the start of today's Formula One Grand Prix draws ever nearer. What drama awaits us between now and the checkered flag? Well, we'll be finding out in just a few moments' time. ஆமாமா கிழிச்சாங்க. ஐடி கம்பெனில வந்து பாருங்க. வெளிநாட்டுல We already see the lowest average speeds of the season here at the circuit de Monaco, and they'll be even lower in the difficult conditions today. 19 corners make up this famous 2-mile track, and with the rain, it'll be even harder than usual to get the critical heat into the tyres. So don't be surprised if we see a safety car at some point during today's Grand Prix. Let's run you through the driver grid order for today's exciting race. Oscar Piastri lines up on pole position, and Lewis Hamilton completes the front row. As we continue through the rest of the grid today, we have Russell, Norris, Andrea Kimi Antonelli, and Tsunoda, Leclerc, Verstappen, Albon, and Isaac Hadjar, Stroll, Fernando Alonso. And alongside me in the commentary box today... Okay, give me a quick radio check, please. Radio check. Radio check. Radio check, let's go. Okay, we've been given a time penalty. It will go against our finishing time at the end of the race. Get your head down and let's get it done. Okay mate, don't worry about the damage. I've got some new strategy options if you go and check your MFD. என்ன ஒன்று இதே மாதிரி நான் ஆக்சுவலாக காலையிலேருந்து நைட்டு 2 o'clock 3 o'clock வரைக்கும் சிஸ்டம் முன்னாடியே உட்காந்து ஒர்க் பண்ணுறேன். எப்படின்னா மார்னிங் ஷிஃப்ட் 9:30 to 6:30 இந்தியன் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். 6:30 மணிக்கு ஓனர் வருவான், எல்லாத்தையும் எடுத்துக்கினேன். அவனுக்கு வந்து நம்ம காலையில் என்ன பண்ணமோ அதை ஃபுல்லாக அவனுக்கு வந்து டெமோ காமிக்க வேண்டியிருக்கோம். டெமோ காமிச்சு அவன் அந்த கரெக்ஷன் சொல்லுவான். அந்த கரெக்ஷனை கம்மி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பான். நான் ஒரு போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 11 மணிக்கு என் டைமில் வரப்பா நீ வந்துருப்பாங்க. அவங்க டைம் 11 மணிக்கு பார்த்தா நம்மளுக்கு 10 மணியாக இருக்கும். திரும்ப அவங்க கூட காலுக்கு போனால் 12:30 வரைக்கும் எடுப்பான். சரி 12:30 மணிக்கு எழுந்து 12:30 மணிக்கு கால் மணி அப்படின்னா பசங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே 2 மணி நினைப்பாங்க. திரும்ப 3 மணிக்கு போய் தூங்கும். திரும்ப காலை 8 மணிக்கு எழுந்துக்கும். திரும்ப 8:30 மணிக்கு காலை ரொம்ப இதாக இருக்குது. இதான் இப்போ ரொட்டீன் லைஃப் எனக்கு 1.5 வருஷமா எனக்கு இப்படி தான் போச்சு. அதில் தான் நான் வந்து சரியான திட்டு வேறு வழி இல்லை. அப்போ கோவிட்ல என்ன பண்ண முடியும், எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி ரொட்டேஷன் ஷிஃப்ட் அதுக்கப்புறம் வேலையை விடுன்னு சொன்னாங்க. ஒரு லெவலுக்கு முன்னால் என்ன ஆயிடுச்சுன்னா 68 கிலோ 69 கிலோவில் இருந்ததுனால அப்படியே வந்து 10 கிலோ ஏறிட்டேன். 80 வந்துட்டேன். அது இல்லாமல் ஒரு நாள் தூக்கம் வந்துட்டேன். தலைவலி இருந்துச்சு. உங்களுக்கு 33 வயசு ப்ரோ, 33 வயசு இன்னைக்கு 26 27 அவ்வளோதான். இன்னும் 2 வருஷம் அதுக்கப்புறம் நீங்களும் ஆமாம் 27 போகுது. அதான் வாய்ஸை பார்த்தா அப்படி தெரியல.
ஆமா போஸ்டிங் வேற ஹெச்ஆர் போஸ்டிங்கா நானும் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டேன். ஐடி கார்டு ஐடி கார்டு நம்பவே முடியல ப்ரோ. நிஜமாலே உங்களுக்கு வந்து 30 வயசுக்கு மேல இருக்கும். உங்க வாய்ஸுக்கு நீங்க வந்து மேனேஜரா இருப்பீங்கன்னு நிஜமா அப்படிதான் இருந்துச்சு. Okay, be careful with the front wing. You've taken some minor damage. இதெல்லாம் நம்பவே முடியல. நான் இப்போ வரைக்கும் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், என்னால் நம்ப முடியல. வயசுக்கும் வயசுக்கும் சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு அதே தான், ஆனால் ஆப்போசிட்ல இருக்கு. டெஸ்னி ப்ரோக்கும் அப்படிதான். Okay, take it easy on the car. We can't sustain this level of damage. அப்படிதான் தலைவர் இன்னும் கொஞ்சம் கலராக கிடையாது. அவள்தான் கருப்பு வெட்டி வெள்ளை சட்டெல்லாம் போட்டுருந்து போய் அங்கே வந்து என்ன ஓமனை கொட்டை எப்படி இருக்க எது எது இல்ல இல்ல அவர் சும்மா சொல்றேன். இல்லக்கா பாத்துட்டாங்க. எது காலேஜ்ல வச்சு எடுத்து சொல்றீங்களா? பழைய போட்டோவா? பழையலாம் இல்ல, நேத்துக்கு எதுவும் நம்ம போடல. நேத்து என்னோட இது சிபி தானே போட்டிருக்கேன். நானும் அதான் பார்த்தேன் ஞாபகம். எப்போ போலயே கூப்பிடுங்க ப்ரோ. எனக்கு வயசு ரொம்ப அதிகமா இருந்தது. ஆமான்னு கூப்பிட வேணாம், அது கொஞ்சம் ஒரு மாதிரி வேணாம் தான் யோசிக்கலாம். கண்டிப்பா இல்ல ப்ரோ, எப்போ மாதிரியே கூப்பிடு ப்ரோ. இல்ல 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 இப்போ நான் யாரை பார்த்தாலும் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். இப்போ அது ரொம்ப சின்ன பையனா இருந்தா கூட எனக்கு தெரியாது, யார் பார்த்தா நான் அண்ணான்னு கூப்பிட்டு அப்படி பழகிடுச்சு. நானும் இல்ல இல்ல என்ன ஆபீஸ்ல அப்படிதான். இல்ல இல்ல என்ன வந்து அண்ணான்னு கூப்பிட்டா நான் தங்கச்சின்னு கூப்பிடுறேன், அவ்வளவுதான். எனக்கு பிடிக்காது ப்ரோ சும்மா. இல்ல இல்ல சும்மா வந்துட்டு அண்ணா அண்ணா அண்ணா. அன்னைக்கு மீட்டிங்ல இல்ல ப்ரோ, இப்போ வந்து ஆபீஸ்ல வந்து அண்ணா எதுவும் கூப்பிட மாட்டாங்க, சும்மா நேம் சொல்லி தானே நார்மலா கூப்பிடுவாங்க. இது சும்மா வந்தோன்னா அண்ணா 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 கடுப்பாயிரும். சொல்லுங்க தங்கச்சி, அவ்வளவுதான். அது அந்த அளவெல்லாம் வராது ப்ரோ நமக்கு, நம்ம சைலண்ட். இல்ல 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 தனுஷ் அதுதான் என்னையும் சும்மா கூப்பிட்ட மாதிரியே கூப்பிடுங்க, டிஃப்ரெண்டா இருக்கும் ப்ரோ அது. இல்ல இல்ல வினித் ப்ரோ தான், அதான் நல்லா இருக்கும். டெஸ்னி ப்ரோ வந்து கூப்பிடுங்க, ஆசை தீர எப்படி வேணுமோ கூப்பிடுங்க. அவர் அடிச்சாருன்னா அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம். சரி ஓகே. Okay, you just started the final lap of the race. Final lap. இந்த ரேஸ் அவ்வளவுதான். என்ன அண்ணாங்கள யாரும் எனக்கு ஞாபகம் கூட கிடையாது. அதெல்லாம் வரணும். அப்புறம் நீங்க ப்ரோ வந்ததுலேருந்து ப்ரோ அப்படியே ஆயிடுச்சா? ப்ரோ நீங்க நான் பொண்ணுங்களே தான் ப்ரோ தான் ஆஃபீஸில். நீங்கள் வேறு அது பிரச்சனை இல்லை, அது அந்த வைப்புக்கு செட் ஆயிரும். அது ஒன்றும் பிரச்சனை வராது. அவங்க பிரச்சனை பண்ணாமல் தான் ஓகே. எனக்குலாம் சப்போர்ட் அப்போ பிரச்சனை இல்லை. பசங்களை பேச பிடிக்காது.
இல்ல வந்து ஏன்னா இங்க கேபிட்டல் தனுஷ் என்ன கேட்டு சிரிக்கிற? அவர் சொன்னதா? நான் பேசணும் அடுத்த கமெண்ட் போய் தான் பேசணும். அவன்கிட்ட போய் பேசணும். ப்ரோ யூடியூப்ல பரபரப்பா போயிட்டு இருக்கு. நீங்க பேசுறது நம்ம பேசுறது அது வந்து ஷேடோ இங்க பாருங்க நான் இனிமே உங்க அண்ணன் தான் கூப்பிட போறேன் அவ்வளவுதான் விட்டுருங்க. ஓகே நீங்க பெனிஃபிட் அண்ணன் தான் கூப்பிட போறேன் அவருக்கு 28 வயசு. நாங்க அப்படிதான் கூப்பிட்டு இருக்கோம் அண்ணான்னு. ப்ரோ ப்ரோன்னு கூப்பிட்டா அண்ணா தம்பி எல்லாம் வந்துரும் ப்ரோ. அப்புறம் எதுக்கு அண்ணான்னு தனியா? ப்ரோ வந்து இங்கிலீஷ் ப்ரோ அண்ணா வந்து தமிழ் ப்ரோ. ஓகே அப்போ ஓகே. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் பேசலன்னா என்ன? அதுதான் பேசுங்க இஷ்டத்துக்கு பேசுங்க ஆசை தீர பேசுங்க யாரு கேட்க போறா? மீட் எப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். And this performance today, Crofty, really goes a long way to keeping their championship hopes alive. It hasn't been an easy season for them so far this year, but this drive today was impeccable. என்னது? It's what every driver imagines when அது they தெரியல start சேட்டா out தானே on their தெரியும் long எனக்கு. road towards Formula One. ஆமா. And for our lucky three today, here's the podium waiting அனியன் for them. அனியன் என்னது? They give out trophies for the அனியன் winners தம்பியா? today. They're Oscars. ஆமா The winner today, Oscar Piastri. அனியன் அனியத்தினா என்னது? லடிக்கி தெரியும் லடிக்கினா வந்து இது கேர்ள் அது ஹிந்தில நான் லடிக்கி And போகும் with that, we wrap up another weekend of தெரியும்ல தெரியும். நேத்தி மறந்துட்டேன் நேத்தி நான் உங்க ஒரு பொண்ணு பேசணும். டர்க்கி கேர்ள். டர்க்கி கேர்ள். யா அது நிஜம்ல பொண்ணு தான். நேத்தி நானும் பேசிட்டு இருந்தேன். எங்க போயிட்டு? ப்ரோமோட்ஸ்ல. The stage is set and the curtain is rising for another Formula One Grand Prix. We're expecting close fights up and down the field today, so hold on tight. We're moments away from lights out. It's an updated track at Catalonia, and the popular opinion in the paddock is that we never wanted the chicane in the first place. That's now been gone. The final corner is much faster, and at 2.9 miles and 14 turns, we await the Spanish Grand Prix. ground worker skilled பாவம்ல. So with the race not far away from starting, here's what today's ஆமா மின்னல் அடிச்சு கூட இப்ப விவசாயிங்க 4 பேர் ஏதோ செத்துருக்காங்க. ஏங்க George Russell will begin today's event in pole position, and it's Charles Leclerc in P2. Considering the இப்ப வேற rest of the விஜய் grid, கட்சியில இருந்து we பேட்டி have கொடுக்கறாங்க. ஐயோ Verstappen, எங்க குழந்தை செத்தது கூட பரவாயில்ல. Sir Lewis கன்னியாகுமரி Hamilton, மாவட்டம் and Piastri, இதுக்குள்ள Sonoda, Antonelli, ஆமா Sainz, ப்ரோ நீங்க and வீடியோ Lance வச்சிருக்கீங்க Stroll. அவ்வளவுதான் நீங்க. என்ன அதுக்கு என்ன? And alongside me no for this problem, afternoon's commentary, இல்ல எதுக்கு இப்ப அத சொல்றீங்கன்னு புரிய மாட்டேங்குது. now Ant, you always tell me you know Barcelona almost as well as you know the back நான் of your உண்மையை hand. சொன்னேன் ப்ரோ. எனக்கு Given பார்த்து the பார்த்து amount of மடுத்தே testing that போச்சு. goes on here and the amount of laps that you and all the other drivers have done, what are the challenges that are left when it comes to the race? நிஜம்ல யூட்ல ப்ரோ ஃபிகர் ஷாப் சிமுலேட்டர்னு ஒன்னு All right, let's have a quick radio check, please. Radio check. ஷேடோ என்னென்ன இப்படி பேசுறீங்க? Radio check. ப்ரோ பொம்மை கடை. டாய் ஷாப்பா? அது நிஜமாலே ஸ்டீம்ல இருக்கு. ஃபிகர் ஷாப் சிமுலேட்டர். இது எப்படி இருக்கு பாருங்க. லாஸ்டே விட்டுருக்காங்க. ப்ரோ சத்தியமா எனக்கு ப்ளே டைம் நீங்க வினித் இருக்கு கொஞ்சம் பாரு. என்னது? இருங்க நான் லைவ் முடிச்சிட்டு வரேன். ஆக்சுவலா உங்களோட அந்த ரீசன்ட் பிளேலிஸ்ட் இருக்கும்ல அதுலயே காமிக்குது ஸ்டீம்ல அதை ரிமூவ் பண்ண முடியாது. அதெல்லாம் நான் வேணும் தான் போட்டுருக்கேன். வேணும்னு இருந்தா ஓகே. இல்ல இப்பதான் பேசி இப்போ நாள் தான் தெரியல நான் ஒரு நாள் பார்க்கலாம் அது இருக்கும் இருக்கு 30 நாள் ஒரு மாசம் இது எல்லா கேமுக்கும் அதே கான்செப்ட். ஆமா அதுல போட்டு Okay, I've got a brand new race strategy on your MFT if you want to go and check it out. you will see your activity from the last 30 days here. பஞ்சாப் பிரதேஷ் நுழைஞ்சிருக்கோம். இது கான்வாயா இல்ல இல்ல நானும் போலாம்.
எனக்கு டிஎல்சியே கிடையாது. நான் எங்க போய் திரும்ப நம்ம வேணா ஒரு தனி மேப் போட்டு ஓட்டலாமா? ஓகே. We can now use DRS. DRS now available. இது நான் தேங்காவே ஏய் டிஆர்எஸ் நான் இங்க ஸ்க்ரீன்ல போட்டுட்டு உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன். என்ன வராது நான் ஆஃப் பண்ணுறேன். நான் இதுதான் Watch out for understeer in the wake of the car ahead. Try to get past as quickly as you can. Push, push. என்ன லோக்கல் காயா? சண்டைன்னு சொல்லிட்டு போனா ஊரே கூப்பிட்டு எதுக்கு சண்டே முடிச்சு வைக்கவா? மன்னிப்பு கேட்கவா? எதுக்கு? ஏன்னா ஒரு சண்டைன்னு சொன்னா நீங்க பசங்க எனக்கு எந்த பசங்களையும் தெரியாது ப்ரோ. பார்த்தீங்களா பசங்க அவங்களுக்கு தான் நமக்கு தெரியாது. சொல்லுறீங்க நானே அப்படியே உட்காந்து மழை அடிச்சு ஊற்றுமா நம்ம பார்த்துக்கிட்டு போய் கொடுத்து மழை மட்டும் ஊத்துச்சுன்னா அவ்வளோதான் எல்லாம் எப்பவுமே மழை பெய்யும். ஆனா இன்னைக்கு அதிகமாக மழை யூஸ்வலாக வந்துட்டு தீபாவளி டிவியில் உட்காந்து மார்னிங் வந்து இட்லி மட்டன் கறி மட்டன் வந்து ஆமாம் அப்படிலாம் ஓடும். நைட்டில் வந்து என்ன ஆகுனா மேலே போய் பார்த்தா அந்த வெடிலாம் தெரியும். அதான் மேலே போய் கொஞ்ச நேரம் உட்காந்து
அதான் ஒரு வினித் கேமிங்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் வருது. ஆமா ஆமா அவர் வந்துட்டு இருக்காரு. நான் அவரை போய் பார்த்துட்டு இருக்கேன். யாரும் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. Well, that was certainly an exciting weekend of Formula One. Be sure to join us for more exciting Formula One action very soon. ஓ வினித்னு போட்டா வெறும் வினித் கேமிங் இன்னொருத்தரோட சேனல் மட்டும் தான் வருது. அது வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்தாதான் ப்ரோ வரும் அதெல்லாம். அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் கிடையாது. சப்ஸ்கிரைப் எடுத்தாலாம் அப்படிலாம் மேட்டர் இல்ல. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்போ இப்ப டெஸ்டினி ப்ரோனா டெஸ்டினி கேமர்னு போட்டா வேற சேனல்லாம் இருக்கு டெஸ்டினி கேமர்லயே. ம். ஆனா அவரோட வந்து கீழே செகண்ட் வீடியோவா வந்து நிக்கும் அவரோட, எப்ப தேடினாலுமே. அது பழைய ஏதோ சிமுலேஷன் கேம் ஏதோ விளையாடி இருப்பாரு, அதோ வீடியோ நிக்கும், அதுல இருந்து நான் வந்து உள்ள போயிடுவேன். வினித்னு தேடினா Welcome along everyone to the circuit Gilles Villeneuve. Canada's a country with a proud F1 heritage and a top-class circuit too. It's time for the Canadian Grand Prix. 84 தானா? ப்ரோ நீங்க ஓட்டுற ஃளைட் மட்டும் தான் இருக்கிறதுல அதிகம். அதுவும் MSTS-உம். It's one of the fastest races of the season here and the circuit. add-ons போட்டாதான் ப்ரோ, இல்லனா அது கம்மி. And alongside me for the first time this season here in the commentary box, Naomi Schiff. Hello, oh Canada. Oh Canada. Okay, radio check. சரியா இருக்கே. ரியலா இருக்கு அப்படியே. சூப்பரா இருக்கும். நான் வந்து ஆக்சுவலா இந்த கேம் F1 ஓடது வந்து ஒரு பர்சன் ஓட்டுவான், அந்த பர்சனோடது தான் நான் எப்பவுமே பார்ப்பேன். இல்ல இல்ல F1 நான் சொல்லல, ட்ரெயின் சொல்லிட்டு இருக்கேன். எது? ட்ரெயின் கேம். ட்ரெயின் கேம். ஆமா ஆமா, அதுவுமே அப்படிதான். அதுக்கப்புறம் ட்ரெயின் சிமுலேட்டர் கிளாசிக்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு. ஆமா இருக்கு. ஆமா. அது வந்து பென்னி சொல்லிட்டு இருப்பான், அது வந்து வாங்குவாங்க. ஆனா அதுவுமே ஃபுல்லா எல்லாமே பெய்டா இருக்கும். ஆமா நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அதுல மாட் போடலாம், இந்தியன் மாட்லாம் போட்டு ஓட்டலாம். அதான் இது அப்புறம்னா நீங்க ஃப்ளைட்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருந்து நீங்க நேபாளில் சொல்லிட்டு ஒரு ஏர்போர்ட் இருக்கு, லுக்லான்னு. அந்த ஏர்போர்ட்டுக்கு போங்க. நீங்க சாப்பிட்டு போனீங்கன்னா வாந்தி எடுத்துருவீங்க, அவ்வளவுதான். நீங்க பயத்தில் அல்ல விடும் போறோம். நீங்க இருங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க, இந்த ஏர்போர்ட்டுக்கு. இப்போ ஏசமர் பண்றீங்களே ப்ரோ நீங்களும் நிச்சயம் மோஸ்ட்ல டிக்கு ஏசமர் மவுஸ் பட்டன் கேக்குதா? இங்க பாருங்க, இவ்வளவுதான் ரன்வேவே. இதோ இது எனக்கு தெரியுமே, இது நேபாள்ல இருக்குல்ல. நானும் நேபாள் தான் சொன்னேன். Radio check. இது தெரியுமே. இது பாத்தீங்களா? இதுல வெறும் 30 பேர் தான் இருக்காங்க. இல்ல கிராஷ் நிறைய நடக்குது. நிப்பாட்டம் அவ்வளோதான் காலியா. இது ஆக்சுவலா யாரும் தமிழ் ரொம்ப பண்ண அதனால தான் ரெண்டு இது வச்சுருக்கேன். நம்ம டீம்மேட்டே நம்ம நினைக்கிறோம். மேலே வந்து ஃபஸ்ட்டு கீழே இருக்காது.
Mind that front Morning wing, it's going to need replacing if it takes too much damage. DRS now enabled. DRS enabled. Okay, you've got front wing damage. This will have a major impact on performance unless you box for a new one. பிரியாணி செஞ்சாங்க எனக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்க அப்படியே காப்பி ஸ்டீம் ஓப்பன் பண்ண ஸ்டீமில் வந்து அந்த பாஸ்வேர்ட் சிமுலேட்டரில் மேலே வந்து ஒரு கிளிக் பண்ண அந்த லிங்க் காமிச்சிருக்கேன் ப்ரௌஸ் மேலே வரல அதுதான் வரல ஸ்டீம் பண்ணுங்க என்ன எனக்கு வரணும் வந்து ஒருவேளை முன்னாடி இருந்ததோ இப்போ வந்து கேம் வந்து விட்டதுனால ரிப்பீட் ஆகும் அந்த கேம் ஓப்பன் பண்ணுறது லைப்ரரியில் இல்லை இதை பேர் போடுங்க நீங்கள் அப்படியே பார்த்து இதான் வந்து மேலே அதுதான் நீங்கள் சொன்ன கேம் ஆனால் சோலோ அப்படிங்களா இதுவே அது இருக்கு நான் இது வந்து மல்டிபிளேயர் நான் பார்த்துருக்கேன் இதில் மல்டிபிளேயரில் இது இருக்கு நான் உங்களை சொல்கிறேன் எப்படி புரிஞ்சிருக்கணும் புரிஞ்சிச்சு நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு ஆனால் அது எதில் இருக்குன்னு சொன்னால் எனக்கு பார்த்து இல்லை இது போகலாமா என்கிட்ட வந்து பஜார் சிமுலேட்டர் போடுங்க பஜார் சிமுலேட்டர் பஜார் அது நீங்கள் முன்னாடியே சொன்ன கேம் தானே பஜார் இசட் ஏரியா மார்க்கெட் ரோல் ஆகும் கொஞ்ச நேரத்துக்கு அதை சாப்பிட்டு டவுன்லோட்
கொஞ்சம் நிமிஷம் விளாடணும். ஆமா ஃபுல் கேம் பர்ச்சேஸ் பண்ணாதான் ஃபுல்லா கிடைக்கும். ஆனா நான் ஒரு நிமிஷம் போடுறேன் அந்த நிமிஷம். சரி ஓகே அப்படிங்க. And that's the end of the race. We'll see you in Parc Fermé. Good work, anyways. What is that? 2 points? சொல்லுங்க. நம்ம ஜூஸ் போட்டா ஜூஸ் அப்படியே ஆமா Here's the checkered flag. Here's our winner. வின் பண்ண முடியல ப்ரோ, கொஞ்சம் கஷ்டமா He's இருக்கு. done it. Russell wins. நம்மளே 20th பிளேஸ் லாஸ்ட்ல வச்சிருக்காங்க. லாஸ்ட்ல வச்சுட்டு ஓவர்டேக் பண்ணோம். அவனுங்க எல்லாம் முட்டிட்டே இருக்கானுங்க. To win, but to win like that in total dominant style, that போக was முடிய a மாட்டேங்குது. fantastic drive, and it is not one that we see very உங்க often. வாய்ஸ் லோவா இருக்கு. அதான் எனக்கு இருக்கு. 3 can after an event like that, who knows what the ஓகே ப்ரோ. எனக்கு என்னமோ நான் பேசுறது அக்கா வந்துட்ட மாதிரி இருக்கு. ஜாலி ஜாலி. Bro. And alongside me here today in the commentary box, Anthony David. லைவ் போட்டிருக்கேன் ப்ரோ, சும்மா ப்ரோ. ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ? இல்ல அவர் லைவ்ல போடாதீங்க. அதுக்கப்புறம் அது வந்து இது ஆச்சுல போகுது, 18+ ஆச்சுல போகுது. ஒரு வினிதாவே கத்திருக்காம்ல. அது டவுன்லோட் போட்டுருக்கேன். நானும் போட்டுருக்கேன். நான் போய் சாப்பிட்டேன். ஓகே நான் போய் வரேன். சாப்பாடு எடுத்து ஏன் அங்கேயே உட்காந்து சாப்பிடுங்க. பிரியாணி எல்லாம் அங்கே உட்காந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். அது தீபாவளி அன்னைக்கு. இல்ல பிரியாணி எங்க உட்காந்து சாப்பிட்டாலும் நல்லா தான் ப்ரோ இருக்கும். அப்படி இல்ல ப்ரோ, ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டா அது நல்லா இருக்கும் தீபாவளி அன்னைக்கு. ஓகே எடுத்துட்டு வாங்க கீழே போடாம. So no, Aiden, we won't be appealing. The stewards were right. You know that. I gave him space. Okay, nothing more today. Thank you. Can't let this slip away, people. Red Bull are pulling ahead. Ferrari won't let up. Discipline, focus. We can still do this. Did you talk to them? Yeah, they're not going to invest. Run the numbers by me. I can help it make sense to them. Thanks, Andrew. For the good of the team. He's good, isn't he? What? I said Andrea's good. He actually likes the business side of things. The gap to first place is not insurmountable. Remember, we don't beat Red Bull by copying them. Okay, just a heads up before we get into it. Shouldn't we wait for Andrea? Yeah, I've been meaning to tell you. We kept doing each other's jobs. It was ridiculous. So Devon put you on the board of Butler Global? It didn't happen overnight. So Andrea would take care of things at Butler Global. Hey, boss, got a couple of minutes? Could you take a look at this, please? Second Grand Prix. Mid-race chapter 30.
Okay, Callie, I need to play the team game here. Aiden's just made his stop, and I want you to try and hold up those behind you so we can close the gap up for him, all right? Copy, can do. Hold down to fifth until Jackson catches up. Okay. Okay, gap to the car ahead, 9.6 seconds. Okay, really, really good. You hit that target nicely. There's a long way to go in this race, so let's keep it clean. Here in Mexico, we're being treated to some brilliant defending from Callie Mayer, and she's building quite the line of traffic behind her. Some great team driving going on here from a Connor Sport perspective, because Mayer's definitely backing this pack up, and her teammate Jackson is now catching. And he's got the fresher tyres on, so let's see if he can make quick work of them. Okay, mate, Callie's done her bit, set them all up for you. Now it's over to you. Get to work. Okay, here's the gap that we're trailing the car ahead by. 3.0 seconds. Brilliant, nice move, keep going.
மட்டும் படுத்து எனக்கு எப்படி தோணுதோ அப்படி சாப்பிடுவேன் ப்ரோ. Okay, this is your final lap of the race. Okay, so we're leading our teammate by 23.0 seconds. இருக்குமே ப்ரோ, எல்லா கடையிலும் இருக்கு, நான் பார்த்துருக்கேன் நிறைய. அப்படி கிடையாது. டி நகர்லாம் நிறைய இருக்கு ப்ரோ. நாங்கள் இருந்த இடத்துல பாட்டுக்கு ரோட்லேயே மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம் ப்ரோ. இந்த கண்ணம்மா பேட்டு தெரியுமா? கண்ணம்மா பேட்டு டி நகரில் கண்ணம்மா பேட்டு இருக்கு தெரியுமா ப்ரோ? இந்த சுடுகாடு. அங்கதான் ஷேப் பண்ணிருந்தேன். There are selfish drives and there are selfless drives. ஒரு வருஷம் அங்கதான் ஷேப் பண்ணிருக்கேன். எல்லாம் ஆடெல்லாம் தெருவிலே போவோம், ஆட மாட்டோம். Jackson in an excellent position for that strong finish. It really did. The team benefits from it wholly. It's never a nice position to be in as a driver, being asked to do that, but hats off to them. And it's a result that brings Jackson and Mayer even closer together in the driver standings, whilst in the constructors, Connor Sport are really starting to make a push now. அந்த பஸ் ஸ்டாப் இருக்குல்ல ப்ரோ, டி நகர். பெரிய பஸ் ஸ்டாப் இருக்கு டி நகர். அந்த ஏதோ ஒரு தியேட்டர் வேற இருக்கு. அதுக்கு ரைட் சைடு, அதுக்கு பின்னாடி சைடு ஒரு ரோடு போகும் உள்ள. அந்த ரோட்டு சைடு போனா அதெல்லாம் கிடைக்கும். புரியல. அது ஒரு தியேட்டருக்கு பின்னாடி இருக்குமே. ஆமா இருக்கும், கரெக்ட். ஒரு தியேட்டருக்கு பின்னாடி சந்துக்குள்ள இருக்கும், பின்னாடி பெரிய கம்பெனி அது. அங்கதான் நான் போயிட்டு அங்கதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். தெரியல, ஆனா இப்ப அது எல்லாமே ஒன் வே. சத்தியம் தியேட்டர் பேக் சைடு. ஆமா கரெக்ட். Yeah, we're looking strong, Callie. We're starting to push now, so I want you to put some pressure on the Red Bulls, okay? Leave it to me. வந்து ஆடு மேய்க்கணும்னா ஒரு ஆள் கூட Tava.
heads come in to fit the mediums. Car ahead now running medium tyres. Job. That was the fastest lap of the race so far. Really good job on hitting that target, mate. Nice work. Still a long way to go, though. தெரியாம என்னென்னமோ நடந்திருக்கு போல. ஆரம்பையே வந்து வாடகை ஆமா ஏரியால நான் தான் ஃபர்ஸ்ட் சார். Great work. That's a new fastest lap of the race. வந்துச்சு நேரத்துக்கே 2 hours. நான் சொல்றேன் ப்ரோ லைவ்ல இருக்கேன் ப்ரோ. அதே மாதிரி இன்னொன்று அந்த ஹோல்டு இருக்கு, அதை வாங்கி முதுகில் கட்டிட்டு அது வந்து ஷோல்டர் பெயின் வந்து ஒரு சின்ன மசாஜ் நெக்ஸ்ட் பண்ணியாங்கன்னா நான் சொல்கிறது வந்து இந்த ஸ்டீரிங் டிரைவருக்குலாம் வெளிநாட்டு டிரைவர் அது மாதிரி டைப்பில் இருக்கும் போட்டு இருப்பாங்க, முன்னாடி போட்டு இழுத்து முன்னாடி அதை நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். அது நான் தப்பான சொல்லுவேன். இல்லை நான் லைவ்ல இருக்கேன், நான் மற்றபடி எதுக்கு அதெல்லாம் தப்பான நினைக்கிறேன். லைவ்ல வேற அவங்க வீட்டில் வேற நீ பார்ப்பாங்க, பையன் வேற கால் உங்கள் அண்ணாரம் அப்படியா? இல்லை ப்ரோ, அவன் போன மாதிரி தான் வந்துட்டு போனான். பெங்களூர்.
என்ன ப்ரோ? திருவனந்தபுரம். ஒரு 50 காணும். 43வது வரும். அங்க தெரியுது அந்த கண்டிப்பா 40 கிலோமீட்டர் சரௌண்டிங்லாம் வந்து கண்டிப்பா தெரியும். பவரான லைட் வந்து நம்ம ரொம்ப பவரான That was the fastest lap of the race. Keep this up. Well done. கமான் மக்களே, லைவ் பார்த்துட்டு லைவ் பிடிச்சினா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்படி சேனல் பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Oh, you worked hard for that one. Congratulations. Well done. Woo! Yes! Well, Connor Sports will be overjoyed with that. They've outscored Red Bull today, which at this point in the season is crucial. Yeah, I must confess, Crofty, I didn't think Connor Sport could continue to compete at this level, but they're really giving Red Bull a run for their money. With just a couple of races left to come this season, things really couldn't be much closer. After an excellent performance at the Grand Prix, I'm sure there'll be plenty of celebrations tonight amongst that Connor Sport team. And they certainly deserve it.
அளவுக்கு போய் வைங்க. யாரோ வேணா ஓகே. இப்போ வரண்டா மாதிரி இருக்கும் ப்ரோ. வரண்டா கம்பெனி. ஜாலியாக இருக்கீங்கன்னா நீங்கள் இல்லை ப்ரோ வீட்டை சொல்லிட்டு. ஆமாம் ப்ரோ ஆமாம். Callie, a huge result today. You gained ground on both Red Bull drivers. So how does it feel to have taken such a crucial step in the title அது race? மாற்றணும் ப்ரோ, ஒரு மேட்ச் மாற்றணும். இப்போ இது ஸ்டோரி போர்ட் மாதிரி போயிட்டு இருக்கு, ஸ்டோரி கேம் மாதிரி. இந்த 2 கேரக்டரு நம்ம டீம் 2 காருமே இப்போ ஒரு மேட்ச்ல வந்து 2 காருமே நம்ம டீம்ல இருந்து ஓடும் தெரியுமா, அது மாதிரி. ஆமா இது அப்ப எப்போன்ல அதே தான் ப்ரோ. எப்போன்ல அதே தான். இந்த இல்ல நீங்க வந்து ஓட்டும்போது வந்து ஒரு மேட்ச்சுக்கும் ஒரு கேரக்டர் மாறுதா? அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டோரி, இப்போ அந்த பொண்ணு பேசுகிற இடத்துல அந்த பையன் பேசும், அந்த மாதிரி. ப்ரோ அவங்க 2 பேரும் கோஆப் ப்ரோ. நீங்க முன்னாடி போங்க நான் முன்னாடி போறேன், அதே மாதிரி பேசுவாங்க. ஆமாம் அந்த மாதிரி இருக்கும். ஸ்டோரியும் அதுக்கு ரிலேட்டடாக போயிட்டு இருக்கு. Callie, a huge result today. So does it feel சூப்பரா இருக்கு தெரியுமா? நம்ம கேம் தான் நல்ல கூட. எது? கேம் நல்ல கூட. ஆன்லைன் சூப்பரா இருக்கு. ஆமா 2000 இப்போ 2000 ஆஃபர். I'm just so proud of the whole team. This result was a massive team effort from start to finish. The strategy, the car setup, everything came together perfectly today. And I'm just really pleased I was able to deliver on all the preparation that went into the race. It's been a turbulent 12 months for Connor Sport. Casper Ackerman and Andrea O'Connor both putting in stints as team principal. Now it's your brother, Devon Thank you so much for Butler. subscribing. How much does he bring into the championship at this late stage? It's been a turbo. சிமுலேட்டர் டெவலப் பண்ணுங்க. என்ன சிமுலேட்டர்? ஹாஸ்பிடல் சிமுலேட்டர். ஹாஸ்பிட்டலா? நம்ம ஹாஸ்பிடல். அது என்ன கேம்? போய் படுத்து தூங்குறது ப்ரோ. பக்கத்துல ப்ரோ அவர் கம்ப்யூட்டிங்கா? அனுப்பிடல. அவர் கம்ப்யூட்டிங்கா? Yeah, we've been working through some tough times together over the years, but we've worked through it now. And I can honestly say it's been really great to have him in charge these last few races. It feels really good to finally work together towards a goal that we can both passionately believe in. And you and Aidan so close in the standings. So come on, has it put any strain on your relationship? Has it changed the atmosphere at Connor Sport in any way? I mean, look, it's always going to be a bit weird working so closely with one of your biggest rivals. We're both incredibly competitive in different ways, and that's only going to increase when the points are this tight. But we're always pushing each other to be better and faster, and in the end, that benefits us both. Okay, but one last question. It's the big one. Can Connor Sport win the title? If we keep working hard and things continue to go our way, then yeah, I don't see why not. Well, ப்ரோ தீபக் ப்ரோ, நம்ம அன்னைக்கு நைட்மேர் போட்டோம் தெரியுமா, அது குவாலிட்டி அவ்வளோ இல்லை ப்ரோ. நான் லைவ் முடிச்சுட்டு பார்க்கும்போது. ஆமாம் ஆமாம் குவாலிட்டி இல்லனா எனக்கு புரியலையே. அது கேமோட இதுவே அப்படிதான் டார்க்கா தான் இருக்கும் ஒண்ணு. இல்லை அது வந்து நம்ம கேம் விளையாடும்போது நல்லா இருக்கு. ஆனால் அது முடிச்சு பார்க்கும்போது அந்த லைவ் நான் போய் பார்க்கும்போது 1440 தான் போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு குவாலிட்டி அவ்வளோ இல்லாத மாதிரி இருக்கு. லைவ் போடும்போது லைவ்ல And மேபி சிஸ்டம்ல பார்த்ததுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். சிஸ்டம்ல வந்து 1080 பார்த்துட்டு yeah, well, beats the argument any day. நீங்க போன்ல செக் பண்ணி பாருங்க. போன்ல பார்த்தா நல்லா தான் இருக்கு. படா ஓகே. 4K மானிட்டர்ல 2K ல பார்த்துட்டு நல்லா இல்லன்னு சொன்னா என்ன ப்ரோ கதையா? அதானா இப்போ கேம் எல்லாம் 4K ல போடும்போது பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இழுக்குது ப்ரோ. ஆமா ப்ரோ.
பின்ன என்ன ப்ரோ ப்ரோ பண்ணோம். Is it அதனால true தான் நிறைய பேர் Honey 4K ல வாங்க and மாட்டாங்க Aiden தெரியுமா? அப்படியா 4K ல வாங்குவாங்க. அதான் இனி நான் 2Kல தான் வாங்கணும் இனி Yeah, they மானிட்டர் really வாங்கினா wanted me to be there. வாங்கணும் அது மாதிரி தான் சீரியஸ்லி How could I refuse? ரொம்ப இழுக்கும். Jasper, heard you were around. Sorry. No, I'm not. அது இல்லாம நீங்க 4K supposed to be Hey, can I run some invite? ஸ்ட்ரீம் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து அதுக்கேத்த அளவுக்கு பெரிய மானிட்டர் பெரிய Take a look at these எல்லாத்தையும் numbers. பெருசா போடணும். நீங்க நான் ரெண்டு இப்போ game மட்டும் ஆடுறது. 2Kல ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன் நான் Okay, what am I looking at? அதான் ப்ரோ நீங்க கேம் மட்டும் தான் விளையாட போறீங்கன்னா 4K மானிட்டர் இல்ல QLED கூட We're போட்டு not going to beat Red Bull by copying. ஸ்ட்ரீம் பண்ண போறீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி Thank you, Casper. ஓகே ஓகே Yeah. Could work. நான் 1080 பிக்சல் லேப்டாப்பை வச்சு நான் வந்து Don't have to. I wasn't thinking straight. I know. I was under a lot of pressure. எனக்கு இது பத்தி எல்லாம் தெரியாது ப்ரோ இப்பதான் Like தெரியுதே global dad, Kelly. I didn't know what to do. It felt like I was getting everything wrong. Just 1080லே ப்ளே பண்ணிட்டா நமக்கு டிஃபரன்ஸ் தெரியாது இப்போ 4Kல ப்ளே பண்ணிட்டு திருப்பி அதுல டிஃபரன்ஸ் தெரியுமா நமக்கு 2K 1080 போகும்போது தெரியுமா It's okay. எனக்கு தெரியலையே can't do this now. Got a championship to win. That you do? Right. Team meeting 6 minutes. I want you there. No. Yeah. It'd be good for the drivers. பசிக்குது ப்ரோ எனக்கு 6 minutes. Team order. இப்போ சாப்பிடுங்க வளரும். இருங்க நான் 2 hours கூட ஆகல ஒரு 2K வியூஸ் அடிச்சிட்டு போறேன் நான் வியூஸ் அடிச்சிட்டு போறீங்க Could you take a look at this one? 1700 ஆயிடுச்சு உங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னா வேற லெவல் ப்ரோ ஷார்ட்ஸ்ல ஏதாவது போட்டுருக்கீங்க ஆமா அதனாலதான் அதான் பெரிய லைவ் போட்டா அவன் பாப்பா அன்னைக்கு போட்டு தீபக் ப்ரோ தான் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு நான் பார்த்துட்டு இருக்கேன் ஷார்ட்ஸ் இல்ல அது இல்ல லிட்டில் நைட்மேர் அது ஆமாமா So, வெறும் 3 வியூ newest team on the grid is pushing for the title. ஓ No one saw that. அவரே 2 மணிக்கு கிளம்பிட்டாரே ப்ரோ எனக்கு தெரிஞ்சு 2 மணி நான் 1:30 மணிக்கு நான் கிளம்பிட்டேன் தூக்கம் வந்துட்டு அடுத்து போயிட்டேன் இல்ல நைட் இல்ல ப்ரோ சாயந்தரம் நான் தனியா ப்ளே பண்றதை எடுத்து போயிட்டேன் நான் அவர் தூங்கிட்டாரு தீபக் என்ன ப்ரோ என்ன விஷயம் உட்காந்து விளையாடுறீங்க Here in Abu Dhabi, it's Max Verstappen out in front, with Charles Leclerc in second, followed by Liam Lawson and Callie Mayer just behind, looking to break இல்ல அவர் வர்க் பண்ணிட்டு இருந்தாரு டெவலப் பண்ணி top the standings, Verstappen crowned world champion. தெரிஞ்சு நீங்க வந்து உங்களுக்கு தெரிய வந்தா Okay, we need to start moving up now, Aiden. இல்ல அங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க நான் வேற இதுல இருக்கேன் Let's close the gap between you both. Let's go. Copy. I'm on it. இது அவுட்ரூம் செக்ஷன் அதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருக்கா அது வந்து ஒரு மாதிரி ப்ராப்பரா இருக்காம ஒரு ஃபீல் செட் ஆகும் அது டெஸ்ட் வாங்க இன்னும் ரெடி பண்ணவே இல்லை கண்டென்ட் பண்ணலாம் இன்னும் எம்பெடே பண்ணல ஃபுல்லா அசனோ கோஸ்டா வாங்க இன்னும் எம்பெட் பண்ணல எம்எஸ்டிஎஸ்ஐ எம்பெட் பண்ணி அப்படியே வச்சிருக்கேன் இன்னும் எம்எஸ் போடல உங்ககிட்ட கேட்டேன் நான் இன்னும் உங்ககிட்ட வாங்குறேன் அதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க நான் அதை பண்ணிக்கிறேன் அப்புறம் ட்ரைனீஸில் வந்து இப்போ தான் சிமுலேஷன் இப்போ நான் Catch up the Maya T4 laptop. அது எப்படி பண்ண தெரியுமோ நீங்கள் வந்து இது பண்ணி கொடுங்க அதேமாதிரி ப்ரோ மார்க்ஸ் கூட ஈஸியஸ் ப்ரோ மார்க்ஸ் கூட நான் போடுறேன் அதுவும் நான் ரெடி பண்ணுறேன் Prakash and here. ஆமா அது வீடியோ போடுங்க அது போடுங்க சரி பார்க்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஓகே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எனக்கு எப்படி ஆயிடுச்சு
லேப்டாப் லேப்டாப்ல 6 போட்டு ஒரு சிசிடிவி ஃபுல் டைம் அது இல்லாமல் டிவியில் வந்து ஃபுல் டைம் ஸ்ட்ரீம் இருக்கு இதெல்லாம் பன்னெண்டு தான் சொல்லுவாங்க. எனக்கு மட்டுமே 2 ஃபோனில் ஒய்ஃபை இருக்குது, லேப்டாப்பில் ஆனால் இருக்கும் 3, அப்புறம் டேப் 4, அப்புறம் There's nothing to separate the top three. This is a cracking end to this race, and it could still be anybody's. As Leclerc into turn 1 goes down. ஆமாம் ப்ரோ, பணத்தை எப்படி செலவு பண்ணன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு செலவு பண்ணுறேன். இனி பார்முலா கார் ஒன்று வாங்கணும், பெரிய வீடு ஒன்று வாங்கணும். Aggressive from Leclerc there, and it's clearly backfired. It looks like that's the end of his race. And what it means is this woman, Callie Mayer, could be crowned world champion. But I get the sense that this race is அதானே விலை அதிகமாக இருக்கும், அதான் சொல்கிறேன். அவ்வளோதான். What happened? Yeah, Kelly's now in P1. Repeat, Kelly is in first place. Copy. Lawson and Verstappen are our priority now. Worry about Kelly later. Leave it to me. Kelly's 3 places ahead of you now. 13 seconds separate you now. மேட்ச்ல வந்து எப்படி லாகின் பண்ணணும், அதுக்கு என்ன க்ரைட்டீரியா அந்த மாதிரி நீங்கள் ஸ்டீம்லேருந்து டெவலப் பண்ணுறது இல்லாமல் ஆன்லைனில் மாட் வந்து லீகலாக இருக்குது அப்படின்னா 10 seconds separate you now. யூரோட்டில் வந்து நம்ம வந்து மாடு போட்டு லீகல் யாராவது கேட்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துன்னா பிரச்சனை இல்லை. அந்த மாடோட மாட் சப்போஸ் வேற எதுவும் ஒரு வெப்சைட்ல இருக்கு, அந்த வெப்சைட் லிங்க் இருக்குன்னா வெப்சைட் லிங்க் There's a gap of 7 seconds now. Good job, nice overtake. And that's Callie directly ahead of you now. The gap is 4 seconds. Just 1 second separates you. We are in the first place. ஹலோ மக்களே, லைவ் பார்த்துருக்கோம். லைவ் பிடிச்சா மறக்காம லைக் போட்டு பாருங்க. சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி டு ஆல்.
Okay, final lap. Let's go. Final lap. And would you believe it? It's Aiden Jackson who clinches first place here in Abu Dhabi and becomes champion of the world. Callie Mayer comes home in second. What a brilliant effort, but she'll be heartbroken to have come so close. Meanwhile, on the pit wall, massive celebrations for Connor Sport. The driver and constructor championships are theirs. And what a celebration with some familiar faces grinning from ear to ear. It's Jackson, though, hero of the day. And I get the feeling he's just getting started. Your winner, ladies and gentlemen, the winner of the Abu Dhabi Grand Prix, winner of the Drivers' Championship. At the pinnacle of his career, it's Aiden Jackson. Whose idea was it to sneak onto the podium? Andrea's, yeah. So Devon says it was your idea to gate crash the podium. And you believe him? அது இந்த ஸ்டோரி மோட் வந்து ஈஸியா இருக்கு. Devon said he'd pay the fines. And it was fun. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஷோல்டர் தான் வலிக்குது. யாரு? Don't ask me that. நீங்க தான். சாப்பிடணும் bro, இன்னொரு மேட்ச். 2K வரல. More than anything. And I will always be gutted that I didn't. இன்னும் 2 சப்ஸ்கிரைபர் வந்தனா 340 ஆகும். அதான் பார்த்துட்டு இருக்கேன். It's the greatest feeling in the world. When you first started the team, one guys, 2 more subscribers to reach. Yeah, thank you so much. Don't get me wrong. 313 and one more to go for. I thought we could win races, but I don't think I ever considered that Connor Sport would so win the whole thing. Need one more subscriber to reach 340. Didn't we? Are you tempted to come back, Casper? No. I mean, I'm grateful for everything the sport has given me. But I'm going back home to be a husband and a dad. And you're happy with that decision? I am. What do you think was the key to Connor Sport's success? Is that a trick question? Me? Obviously.
ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இந்த கேமை ஃப்ரீயா கொடுத்துட்டாங்கன்னா நீ டெய்லி இந்த கேம் தான் போட போறீங்க. அது அப்படிதான் ப்ரோ தோணுது. நல்லா இருக்கு. அதுனா இல்ல நான் தூக்கம் வந்துடும் ப்ரோ நம்ம அப்படியே உட்காந்து ஓட்டி ஓட்டி. நான் இது வந்து அந்த மாதிரி வர மாட்டேங்குது. இது இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஃபார்முலா 1 ப்ரோ இது எப்படி தூக்கம் வரும் உங்களுக்கு? ரெண்டு நாளா தூக்கம் வருதுன்னு சொல்லவே இல்லை. ப்ரோ இது முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் கேம். முடிஞ்சிச்சா? ஸ்டோரி மோடு. ஐயோ பாருங்க. ஐயா, ரெண்டு நாள்ல கேமே முடிச்சிட்டியா? கேம்ஸ் ஒரு குட்டி தான் ப்ரோ. ஆமா அவ்வளவுதான். என்ன பண்ணுவீங்க? நார்மல் மோட் போட வேண்டியதான். இருக்கா நார்மல் மோட் இருக்கா அதுல? இதுல எல்லாமே இருக்கு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது ஸ்டோரி மோட் முடிஞ்சிச்சு. டிரைவர் கரியர் சிங்கிள் பிளேயர் மோட் இது. Jackson. ஜிடிஏல வர மாதிரி போட்லாம் காமிக்கிறானுங்க. ஜிடிஏ வை சிட்டியில் முன்னாடி ஒன்று வரும். Finally, let's do this for real. Sorry it took so long. You know what these legal types are like? Yes, sir. No, sir. Here's 80 pages of needless jargon, sir. Anyway, believe it or not, this is my excited face. Come on. Come on, let me show you what we've got. So, all the usual stuff, merchandising, likeness, blah, 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 but the really juicy stuff is their expectation of you. One guys, one more subscriber to reach 340. Help me to reach Dominate guys. your teammate, become a legend. All that jazz. Now, it's over to you. Contractor. Target rating. ப்ரோ இந்த ஸ்டோரி மோட் என்ன ப்ரோ? ஸ்டோரி தெரியல ப்ரோ. ஸ்டோரிக்குள்ள முடிச்சிட்டே ப்ரோ. ஸ்டோரி தெரியலன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. நானே எஸ்கேப் கொடுத்துட்டேன். சும்மா அந்த ஃபார்முலா 1ல வருமே அது மாதிரி தான் கான்செப்ட்னு நினைக்கிறேன். லாஸ்ட்லாம் குடும்பத்தை பார்க்க போயிடுறேன், ரிட்டையர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவ்வளோதான். இந்த டீமோட போட்டோஸ் வந்து மாட்டியிருந்தான். அவ்வளோதான் இருந்துச்சு. ஃபார்முலா வந்து என்னாச்சுன்னா நான் ஒரு ஸ்டோரி சொல்ல விரும்பல. நீங்க பாருங்க, பார்த்து பாருங்க. இங்கே நான் எல்லாம் முடிச்சிட்டேன். ஸ்டோரி தான் தெரில. Thank you so much for subscribing. 340 finally reached. Thank you so much. 340 ஆயிடுச்சு ப்ரோ. 340 ஆ 240 என்ன ப்ரோ சொல்றீங்க? சப்ஸ்கிரைபர்ஸ் 220 தான் ப்ரோ. அங்க நான் நினைச்சேன் என்னடா டைம் நினைச்சேன். பயத்துறானே. வேற ப்ராமிஸ் பண்ணுவார். ஐயோ சவுண்டே இல்லையே. ப்ரோ கிக்குன்னு இருக்கு தெரியுமா? அது வந்து யூடியூப் மாதிரியா?
இந்த ஃபார்முலா 1 கார்லயே கிக்குன்னு தனியா இறக்கி இருக்கான். அது வந்து ஸ்ட்ரீம் லேப்ஸில் போனீங்கன்னா அதில் இருக்கும். கிக்குக்கு நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி. Look around. Laps. Hello and a very warm welcome to a brand new season in Formula One. It's 2025. We've got a 4-time world champion joining the grid. Do we have 4 teams in the championship? There's certainly been convergence over the winter months and plenty to look forward to before the huge regulation change in 2026. Now is all about free practice. Let's get straight into it in FP1. கேக்குது. தனுஷ் மறுபடியும் வந்துட்டியா? போர் அடிக்குதோ? வெளியே போகலையா? போகணும் ப்ரோ, எனக்கு வேற பசிக்குது. சரி, நிறைய பேர் வேற பார்த்துட்டு இருக்காங்களே, போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இல்லை ப்ரோ, நான் வெளியே போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன். சூப்பர் ப்ரோ. ப்ரோ
தனுஷ் இது ஹாட் ஸ்டார் வச்சிருக்கியா? ஹாட் ஸ்டார் இருந்தனா அதில் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் இருக்கும், அது பாரு செம்மையாக இருக்கும். Okay, you got front wing damage. எல்லாமே This will have a பார்த்துட்டே major bro, impact on super. performance unless you box for a new one. கேரளா பிரியாணி நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். இது மாதிரி நெய் சோறு மாதிரி அண்டிப்பருப்பு முந்திரி எல்லாம் போடுவாங்க. முந்திரி அண்டி செம்மையாக இருக்கும். நான் தான் வாங்கி சாப்பிடுவேன். அதே மாதிரி இப்போ உங்க ஊர்ல வந்து எப்படின்னா அந்த சிக்கன் வந்து ஒரு மாதிரி அரப்பே இல்லாம இருக்கும் தெரியுமா? ஆமா அப்படிதான் இருக்கும் உங்க ஊர்ல சிக்கன் பிரியாணி. ஆமா ஆமா அரப்பு இல்லாம வெறும் அந்த சிக்கன் இது மட்டும் தான் இருக்கும். ஆமா ஆமா எங்க ஊர்ல அப்படி கொடுக்க மாட்டாங்க. சிக்கன் பிரியாணி அப்படின்னா அந்த சிக்கனோட சேர்த்து அந்த குழம்போட சேர்த்து வச்சு கொடுப்பாங்க. அது சிக்கனுமே நல்லா இருக்கும். குழம்பு தனியா கொடுப்பாங்க ப்ரோ எங்களுக்கு. ஆனா உங்க ஊர்ல வந்து கத்தரிக்காய் தானே தருவாங்க, குழம்பு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அது எனக்கு பிடிக்காது. அதனால நான் வெறும் பிரியாணி தான் உங்க ஊர்ல வந்து சாப்பிடுவேன். இங்கே அப்படி இருக்காது. இங்க வந்து சிக்கன் கிரேவி அப்புறம் அந்த சிக்கன்லயே அந்த குழம்போட சேர்ந்து இருக்கும். அது இன்னும் டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி ரைஸ்ல வந்து ஃபுல்லா உங்களுக்கு தக்காளி உள்ளி எல்லாம் போட்டிருப்பாங்க. எங்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. எங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. அந்த ஸ்மெல்லுமே நல்லா இருக்கும். அந்த நெய் வாசனை இருக்கும். அப்புறம் அந்த சிக்கன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அதே மாதிரி பிரியாணி கூட பாயாசம் கொடுப்பாங்க எங்களுக்கு. அடுத்து அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் 150. குவான்டிட்டியும் நல்லா இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும். என்னது கல்லா? இல்லை எனக்கு அதில் ஊறுக்காய் தான் நல்லா பிடிக்கும். ஊறுக்காய் அப்புறம் தயிர் வெங்காயம் அது திக்கா இருக்கும் ப்ரோ. நான் சென்னையில் இது வரைக்கும் சாப்பிட்டதுல அதில் தயிரே இருக்காது, வெறும் உள்ளி மட்டும் கொடுப்பாங்க. இங்கே அப்படி இல்லை, கேரட்டு இந்த தக்காளி எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ள நல்லா இருக்கும். இல்லை ப்ரோ இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லா கடையிலுமே அவ்வளோ திக்காக தான் கொடுப்பாங்க. ஆனால் சென்னையில் வந்து இது வரைக்கும் நான் அதில் தயிரே பார்த்தது கிடையாது, வெறும் உள்ளி மட்டும் இருக்கும். உண்மைதான் உண்மைதான் கரெக்டு தான். என்ன பண்ணுறது, சில கடையில் வருவாங்க, சில கடை மேக்ஸிமம் கடையில் தர மாட்டாங்க. அதே மாதிரி அந்த சிக்கன் வந்து எனக்கு சாப்பிடவே முடியாது. அது ஒரு மாதிரி பச்சை மாதிரி இருக்கும், அரப்பே இல்லாமல். இல்லை இல்லை அப்படி இருக்குது. இல்லை நான் வீட்டில் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா அது ஓட்ட ஓட்டையாக போட்டு மசாலா. ஆமாம் அப்போ மசாலா ஏறும். ஏன்னா பீஸ் நீங்கள் பெருசாக போடுவீங்க. இல்லை நான் ஓட்ட போடுவேன், நான் பிடிக்கும், ஜாலியாக இருக்கும். ஓட்டு ஏதாச்சும் பண்ணுவேன். அப்புறம் கட்டி வச்சு போயிருந்தா அது பெரிய பிரிஞ்சிடும் ப்ரோ. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இருக்காதா நான் சொல்லிக்கிறேன். தனுஷ் இருக்கியா? அந்த ஃபைலை ஒன்றுமே பண்ணாதீங்க. நான் வந்து இட்லி கடை பார்த்தேன் ப்ரோ. அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனியோட படம் ஒன்று பார்த்தேன். அது பார்த்துட்டே நீ?
ஊர்ல என்ன ஃபுட் ப்ரோ அப்படி எதுவும் இல்லை. நான் மோஸ்ட்லி நான் கடையில் போனால் பரோட்டா பீஃபு. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்லேயும் ஒரு இதாக இருக்கும். மதுரையில் பரோட்டா இருட்டு கடை எங்கே எனக்கு வெளியே தெரியல. எங்கள் இடத்துல வந்து மீன் குழம்பு வச்சு சோறு, அப்புறம் கிழங்கு இறைச்சி, அது அந்த மாதிரி. கிழங்கு தெரியும், அது இறைச்சினா சிக்கன் மட்டன் பீஃப் ஏதோ. ஓ, கிழங்கு கூட சேர்த்து தருவாங்களா? ஆமாம், கிழங்கு கூட மீன் வச்சு சாப்பிடுவோம், அதுவும் நல்லாயிருக்கும். டியூட் போயிட்டு வந்தேன் ப்ரோ சாட்டர்டே. நல்லா இருந்துச்சா ப்ரோ? படம் நல்லா இல்லைன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அவருக்கு தெரியும். நல்லா தான் ப்ரோ இருக்குது, ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. அந்த கான்செப்டே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவன் பொண்டாட்டியை வந்து இன்னொருத்தன் கூட அமுச்சு விடுவாங்க. கான்செப்டே செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ பார்த்தேன். ஒருத்தர் அன்னைக்கு அழுதுட்டு இருந்தார் ப்ரோ, அது நல்லாவே இல்லை, வெளியே டிப்ரெஷன் ஆக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. எங்க ஊர்ல வந்து ரப்பர் ட்ரீ நிறைய இருக்கும் ப்ரோ, ரப்பர் மரம். ஆமா, அதை எடுத்து தான் ஷீட் அடிச்சு கொடுப்பாங்க. அது வந்து ஷீட், அதை வந்து உரைய வைப்பாங்க ப்ரோ, ஆசிட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி. அது ஒரு மிஷினில் வச்சு அச்சு போட்டு இது அடிப்பாங்க. ஆமாம், அந்த ரப்பரில் நீங்கள் எது சொல்கிறீங்க? அதுதான் ரப்பரில் உள்ள பால் எடுத்து, அந்த ரப்பர் ட்ரீயில் உள்ள பால் எடுத்து உரைய வைப்பாங்க டீஸில். அந்த அல்வாலாம் ஒரு டீஸில் வச்சுப்பாங்க தெரியுமா, ஒரு பாத்திரம். அதுதான் அது மாதிரி. ஸ்டோரி ஒன்றும் நல்லா இல்லை ப்ரோ. ஸ்டோரி ஒன்றும் நல்லா இல்லை ப்ரோ, பட் சும்மா பார்க்கலாம். ஏன் ப்ரோ ஒன் ஹேண்டில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை ப்ரோ, அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னா நான் வந்து புஷ் டு டாக் வச்சுருக்கேன். அந்த பட்டன் அமைக்கிட்டு பேசினா தான் கேட்கும். அதனால் ஒரு கையை கீபோர்டில் வச்சுட்டு ஒரு கை இங்கே வச்சுருக்கேன். நான் தமிழ் தான் ப்ரோ. பொண்ணு தானே தெரியல, ஓமனை குட்டி பொண்ணு தானே சொல்லுவாங்க. ஓமனை குட்டி குட்டினா பொண்ணு, குட்டி குட்டன்னா பையன், குட்டினா பொண்ணு. நான் குட்டி தான் கூப்பிடுவோம், குட்டியே இங்கே வா அப்படின்னு. இல்லை நீங்கள் பேசுங்க, நான் ஓகே சார். That looked bad. Are you all right? Let me know you're okay. காரை உடைச்சிட்டாங்க ப்ரோ. ரிட்டையர் ஃப்ரம் செக்ஷன். எஸ், ஓகே. கழுத்தில் தான் ஏதோ வச்சுருக்காங்க, அடிப்பட்டு கழுத்து எதுவும் ஆகாமல் இருக்கு.
தனுஷ் ப்ரோ. And that's it. Practice is officially over. Until next time, goodbye. இல்லை ப்ரோ, பிரியாணி சாப்பிட்ட போல இருக்கு. அதான் பிரியாணி கதை வேற ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. ஆனால் நேற்று தான் ப்ரோ சாப்பிட்டேன். வேணாம் ப்ரோ, ஆர்டர் பண்ணாலாம் வராது. எனக்கு ஆர்டர் பண்ணால் அது பிடிக்கவும் செய்யாது. எனக்கு இங்கே ஒரு கடையில் பிடிக்கும். 2 கடை இருக்குது எங்கள் ஊரில். அதே தன ஒரு 6 கிலோமீட்டர் போகணும். எனக்கு அந்த கடையிலலாம் பிடிக்கும். இங்கெல்லாம் இல்லை ப்ரோ எங்கள் ஊரில் ஆர்டர் போடுறது. இது கொஞ்சம் சிட்டி ஏரியாவில் போனால் தான் இருக்கும். இப்போ வில்லேஜ் இரு ப்ரோ, இன்னும் ஒரு ரேஸ் மட்டும் முடிச்சுட்டு போகிறேன். The winter is over. It's time for Formula 1 2025. Yes, that long break that you've all been coping with so well can now be put to the back of your minds. It's on-track action and it's off-track drama. That's what we're... நல்ல மூவி சொல்லு ப்ரோ, fantastic qualifying பார்க்கிறதுக்கு session. ரீசன்ட் ரிலீஸ் It's time to see how our starting grid looks like for today's... And joining me in the commentary box once again, Naomi Schiff. Hi, Gnomes. As much as I like testing, and I do love testing, and I've really enjoyed the build-up here and all the speculation, I really want to see some action. And finally today, we get some proper action on the track. This is always such an exciting time in the season. First of all, it's the first time they'll be racing their new cars. So that's always an exciting thing for drivers to look forward to. But also, they've had a long time off during the winter break, so it's about dusting the cobwebs off, getting the rust off of their bones, and really getting their elbows out there and having some fun. I know you gutted to be starting from here, but just focus on putting that and some other... ப்ரோ, அது பார்க்க தோணலையே ப்ரோ. நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. எல்லாம் பாரு. I'm afraid you've been given a time penalty for that last incident, mate. Okay, mate, we might need to look at a new race strategy after that. I've got some options for you, so go and check your MFD. வேற ஏதாவது புது ஹாலிவுட் ஏதாவது ரிலீஸ் ஆயிடுச்சா? Damage to your front wing, damage to your front wing. Suggest we box to change it. எல்லாம் தாறுமாறா உடைஞ்சு கிடக்கு.
Okay, stay clear of the white line on the exit. We'll receive a penalty for dangerous driving if you cross onto the track. Okay, DRS will be enabled this lap. You can use it when you're within 1 second of the car ahead and in the DRS zone. ஆமா ப்ரோ, அது எடுப்படல ப்ரோ. மயிர் மாதிரி முன்னாடி இருந்ததே நல்லா தான் இருந்துச்சு. மயிர் மாதிரி இருக்கு. பொம்மைக்கு போட்டு விடுற ட்ரெஸ்ஸும் போட்டவனுங்களுக்கு. வர வர மார்வல் மூவிஸ் நல்லாவே இல்லை. Okay, Aidan, we've got some clear track around us now, so let's use it and make this next lap a quick one. தண்டர் போல்ட் இறக்கிட்டானுங்க. மயிர் மாதிரி இருக்கு ப்ரோ, மொக்கையிலே மொக்கை. அதே நியூ அவெஞ்சர்ஸ்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேர் வேற கொடுத்துட்டாங்க. ஆமா, மயிர் மாதிரி இருக்கு படம். நாடகத்தை மாதிரி எடுத்து வச்சிருக்கானுங்க எல்லாம் வேற வேற. ஓகே, டேடி பார்க்குறேன் ஏதாவது இருக்கா. அனிமேஷன்ஸ் வேற எதுவும் இறங்கலை. Great stuff, mate. You hit the target well there. Nice one. There's a long way to go in this race, though, so keep your head down. We need you to reduce the gap to the car ahead. It's currently 29 seconds. Final lap, final lap. Push, push.
Okay, pick up rubber and bring it home. Okay, well, let's discuss it later. Okay, நான் போய் சாப்பிட்டு வரேன். Here's the checker flag and our winner has landed. It's Lando Norris for victory. இன்னோட இந்த கேம் வேற போகுது தரமோ. Well, they kept us guessing during pre-season testing. We all wondered who it was going to be, and to have them draw it out here today, they are the ones to beat. Just goes to show that all the work they put in has really counted. There's room for 3 on their podium. It's been an absolutely wild weekend of Formula One action, and I can't wait to see what's next. Okay, everybody, bye. See you in the next video. Have a great day.